ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம்மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெங்காயமும் தக்காளி இது ரெண்டு வச்ச மட்டுமே ஒரு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணுறேன். இதுக்கு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணணும். 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதை நான் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறதுனால பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஒரு 6 வெங்காயத்துக்கு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், 6 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை இதனோட ஆட் பண்ணுறேன். இதுக்கு தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது, வெறும் எண்ணெயிலே தான் இந்த வெங்காயமும் தக்காளியும் ஃப்ரை ஆகணும். 2 பொருள் தான், ரொம்ப சுலபம். ட்ராவல் போகிறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்பாயில் ஆகாது, அதாவது கெடவே கெடாது. ஓரளவுக்கு ஆனியன் ஃப்ரை ஆயாச்சு. இப்போ தக்காளி இதனோட ஆட் பண்ணுறேன். இதுவும் ஒரு 6 தக்காளி அளவு எடுத்திருக்கேன், பொடியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் புளிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் 2 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுறதுனால வெளியே 2 நாள் வச்சிங்கன்னா கூட கெடவே கெடாது. சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு கூட பிசைஞ்சிக்கலாம். அதேமாதிரி ப்ரெட்டில் மேலே மசாலா ப்ரெட் மாதிரி போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதனோட மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. ஆல்ரெடி நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிளகாத்தூள் கொஞ்சம், வேறு எந்த மசாலாவும் கிடையாது. இதை நல்லா இதனோட கலரிடுங்க. இப்போ இந்த எல்லா மசாலாவையும் இதில் நல்லா கலந்து விடுங்க. இந்த தக்காளி சாரெல்லாம் நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இது ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு வைக்கணுன்றவங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நடுவில் கொஞ்சம் திறந்து கலரி விடுங்க. பாருங்கள், ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆயாச்சு. மிடில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கலரி விட்டே இருங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அந்த ஆயிலெலாம் தனியாக வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா குக்காக இருக்குது ஆனியனும் டொமேட்டோவும். இதை நல்லா கலரி விட்டுட்டு பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. ரெடி ஆயாச்சு. சுவையான தக்காளி வெங்காயம் கொஜ்ஜி தயாராகியாச்சு. பாருங்கள், இது சப்பாத்திக்காக இன்றைக்கி வச்சுருக்கேன். நீங்கள் தோசைக்கு சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிடலாம். இது ப்ரெட்டுக்கு போட்டு சாப்பிடலாம், அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெட் மேலேயும் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஆகிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.